ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு பழைய சுவிட்ச் பாக்ஸு. இதை வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது எப்படி இருக்குங்க பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்களா, ஒயர்லாம் விட்டு எது பேஸு எது நியூட்ரல் அப்படின்னு தெரியாது. இதை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறது தான். இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறேன். இதை ஒன்றும் செய்ய போட்டு அந்த ஒயரில் வந்து ஜாயின் அடிக்க போகிறோம். எந்தெந்த ஒயரு எந்தெந்த சுவிட்ச் கண்ட்ரோலு அப்படின்றத பார்க்க போகிறோம். எது பேஸு எது நியூட்ரல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். நம்ம சேனலுக்கு முன்னாடி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு அப்லோட் பண்ணி. ஸோ அதனால் ரொம்ப லேட்டாக நான் பண்ணுறேன். பட் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பழைய சுவிட்ச் பாக்ஸில் எந்த மாதிரியான ஃபால்ட் இருக்கும், இப்போ இதில் ஃபால்ட் வரும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ ரெகுலேட்டரு போயிடுச்சு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, சாக்கெட்டுக்கு சப்ளை வரல, கனெக்ஷன் வரல, சுவிட்ச் போட்டால் நமக்கு சரியாக இதாக மாட்டுது, சப்ளை கண்டினியூ ஆக மாட்டுது அப்படிங்கும்போது நம்ம ஒரு போர்டை கழட்டி பார்க்கும்போது எப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்ட போகிறோம். இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்ட போகிறோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. தனித்தனி வயராக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இந்த சிக்கல்லாம் எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. எல்லா சுவிட்ச் போர்ட்லேயுமே இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபேனுடைய ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஒயர் ரெகுலேட்டர்லேருந்து எப்பொழுதும் 2 ஒயர் வரும், சரிங்களா? ஒன்று வந்து சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு போயிடும், அதாவது ரெகுலேட்டர் கண்ட்ரோலு. சுவிட்சை ஆன் பண்ணி நம்ம ரெகுலேட்டரில் ஸ்பீடு 1லேருந்து நமக்கு 5 வரைக்கும் இருக்கும், அந்த கண்ட்ரோல். இது ரெகுலேட்டரில் பார்த்தீங்கன்னா இது சாக்கெட் டைப்பு, இன்னொன்று சுவிட்ச் டைப் இருக்குது. இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்களா, இந்த ஒயர் இதில் கொடுக்கணும். ஒரு ஒயர் சுவிட்ச் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. இப்போ இன்னொரு ஒயர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேன்லேருந்து வீட்டுக்கு ஒயர் இழுத்துட்டு தெரியுங்களா, இந்த சுவிட்ச் போர்டுக்கு வரதுக்கு 2 ஒயர் வந்திருக்கும். ஒன்று பேஸு, ஒன்று நியூட்ரலு, சரிங்களா? ஒன்று வந்து கரண்ட் சப்ளையில் கொடுக்கணும். நியூட்ரலை வந்து நம்ம இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், எது பேஸு எது நியூட்ரல்னு மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். என் நியூட்ரலு, எல் வந்து பேஸு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், சிம்பிள் தெரியுதுங்களா? நியூட்ரல் வந்து நியூட்ரல்லையும் இன்னொரு பீஸ் சிவப்பு கருப்பு வரும், அதில் சிகப்பு ஒயரை இந்த ரெகுலேட்டர் பீஸ் கண்ட்ரோல்லையும் கொடுத்துடணும் நம்ம. இதை பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ணிடணும். அப்படிங்கும்போது சுவிட்சை போட்ட உடனே நம்ம ரெகுலேட்டர் கண்ட்ரோலுக்கு போய்டும் அந்த பீஸு. இதுதான் ரெகுலேட்டர் கண்ட்ரோலில், இப்படி தான் ரெகுலேட்டர் கண்ட்ரோல் கொடுப்பாங்க. ஒன்று சுவிட்சுக்கும் ஒன்று ஒரு ஒயர் டேரெக்டாக கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபேஸு, இது வந்து சுவிட்சுக்கு பீஸு. வரக்கூடிய எல்லா பல்பில் இருந்தும் இந்த பல்பு எந்த பல்ப்லேருந்து வருதோ அதுலேருந்து ஒரு பீஸு கருப்பு ஒயர் போட்டிருப்பாங்க. சிகப்பு ஒயர் நம்மளாம் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலையை தெரிஞ்சவங்க அவங்களே இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெளிவான வேலை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எது பேஸு எது நியூட்ரல் அப்படின்னு. பட் மார்க் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பேஸு வந்து சிகப்புலையும் நியூட்ரல் வந்து கருப்புலையும் தான் இருக்கும். இப்போ இது வந்து பச்சை ஒயர் போட்டிருக்காங்க. இப்போ இது வந்து ஃபேஸுக்கான ஒயரு, அதான் சுவிட்ச் பீஸு. சொல்லப்போனால் லைட்லேருந்து வரக்கூடிய 2 ஒயரில் ஒரு ஒயர் இது, இன்னொரு ஒயர் நியூட்ரலு, அதையும் இதில் கொடுத்துடணும். ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப கச்சாமிச்சான்னு இருந்துச்சு. எல்லாமே ஜாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். நியூட்ரல் எல்லா நியூட்ரலுமே சேர்த்து லூப் அடிச்சிருக்காங்க, ஒரு 3 ஒயர் சேர்த்து, சரிங்களா? இதில் தான் கொடுக்கணும். தெளிவாக காட்டுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நியூட்ரல் வந்து இந்த நியூட்ரலில் கொடுத்துட்டு இது வந்து சுவிட்சுக்கான ஒரு பீஸு, ஃபேனுக்கான ஒரு பீஸு, ஃபேனுக்கான நியூட்ரலும் இங்கே நியூட்ரலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சாக்கெட் கண்ட்ரோல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பச்சை ஒயரை பாருங்களேன், ஒரு சுவிட்சு இல்லை அப்படிங்கவும் இந்த சாக்கெட்டு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த ஒயரில் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பர்பஸுக்காக, சுவிட்சு போட்டால் லைட்டும் எரியும், ப்ளஸ்ஸு சார்ஜரும் போட்டுக்கலாம். மேலே வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னொரு இடத்துக்கு எடுக்கிறதுக்காக 2வது போர்டுக்கு போகக்கூடிய ஃபேஸ் ஒயர். இந்த ஃபேஸில் இருந்து இந்த ஃபேஸை எடுத்திருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஃபேஸ் ஆல்ரெடி இருந்துச்சு, நான் அந்த ஃபேஸை நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுலேருந்து தான் வந்துச்சு. நம்ம இதுலேருந்து பார்ப்போம். இது வரக்கூடிய ஃபேஸு இந்த 2 சுவிட்சு, இங்கே 2 சுவிட்சுக்கு வருது பாருங்கள், லூப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சுவிட்சுக்கும் இந்த 2 சுவிட்சுக்கும் லூப்பிங் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய ஃபேஸு இதுதான், இதில் தான் கரண்ட்டு வரும். மீது எல்லாமே வந்து இது வந்து சுவிட்ச் கண்ட்ரோல். இந்த சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் இதில் கரண்ட் சப்ளை ஆகும். சுவிட்ச் கண்ட்ரோல், இதுவும் சுவிட்ச் கண்ட்ரோலு, ரெகுலேட்டரும் சுவிட்ச் கண்ட்ரோலு, சாக்கெட்டும் சுவிட்ச் கண்ட்ரோலு, ப்ளஸ் ஒரு லைட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா பாருங்கள்.
எப்படி போகுது பாருங்கள். சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுக்கும் பொழுது ஃபேஸ் எல்லிருந்து சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துடணும். இது வந்து சுவிட்ச் கண்ட்ரோல். இதுக்கான ஃபேஸ் வந்து மேலே சுவிட்ச் போட்டால் தான் இதுக்கும் கரண்ட் பாஸ் ஆகும். சரிங்களா? சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டுமே வரும். இந்த சுவிட்சுக்குள்ளே எப்படி இருக்கும் நம்ம அப்படின்றத பார்ப்போம் இப்போ. சரிங்களா? ரொம்ப எளிமையான முறை தாங்க. ஒரு பழைய பாக்ஸை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சாக்கெட்டு, 4 சுவிட்சு, ஒரு ரெகுலேட்டரு. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபேஸு. ஃபேஸுலேருந்து எந்தெந்த சுவிட்சுக்கு வேணுமோ, சப்ளை வேணுமோ அதை நம்மளே லூப்பிங் எடுத்துக்கணும். இந்த சுவிட்சுலேருந்து இந்த சுவிட்சுக்கு வந்துட்டு இங்கே இருந்து போகுது பாருங்கள் பின்பக்கம் அப்படியே. இந்த 2 சுவிட்சுக்கும் சப்ளை வந்துச்சு. அதாவது ஒரே ஒயர் வரக்கூடிய ஃபேஸு இந்த 4 சுவிட்சு வரைக்கும் நிற்கும். மேலே வந்து நம்ம சுவிட்சு போட்டால் ஆன் பண்ணால் மட்டுமே சப்ளை பாஸ் ஆகும். ஆஃபில் இருந்தால் நம்ம தாராளமாக இந்த ஒயரில் சப்ளை வராது. நம்ம தாராளமாக தொட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், எளிமையான முறை தான். எந்த போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் நீங்களே பிரித்து பாருங்கள். இதுக்கு சப்ளை வரல, நான் சுவிட்சு போட்டால் எனக்கு எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒன்றும் சுவிட்சு ஃபால்ட்டாக இருக்கும். இங்கே கருப்படிச்சிருக்குதா, புகஞ்சு போச்சா அப்படின்ற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒயர் வந்து எதாவது விட்டு போயிருக்கும். அதையும் மீறி சுவிட்ச் போட்டு சப்ளை வரல அப்படின்னா வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும். அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ளை 2லேயுமே சப்ளை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து மீட்டர்லேயே வந்து ஃபேஸ் நியூட்ரல் டச் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதில் ஃபேஸ் வரணும், சுவிட்ச் போட்டால் இதுலேயும் வரணும், 2லேயும் இருக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஏதாவது இந்த ஒன்றில் மட்டும்தான் சப்ளை இருக்கணும், இதில் மட்டும்தான் சப்ளை இருக்கணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு போர்டாக இருந்தாலும் பிகினர் எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுங்கன்னா, எலக்ட்ரிக் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஒரு போர்டையாவது பிரித்து நீங்கள் பாருங்கள். உள்ளே எந்த ஒயர் எதுக்கு போகுது, எந்த சுவிட்சை போட்டால் எந்த லைட் எரியுது, இந்த சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுதா, ஃபேன் ஓடுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு சும்மா தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிறத விட ப்ராக்டிக்கலாக ஒரு போர்டை நீங்கள் பிரித்து கழட்டி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா? பிகினர் எலக்ட்ரிஷியனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து காலிங் பெல் சுவிட்சு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. இந்த சுவிட்சை நான் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, இது வந்து ஸ்ப்ரிங்கு தான். இது மட்டும் ஸ்ப்ரிங் டைப்பு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பாக இருக்காது. நம்ம ஆன் பண்ணால் நின்றுடும் அப்படியே. அது மட்டும் நம்ம காலிங் பெல் சுவிட்சு மட்டும் ஸ்ப்ரிங் டைப் வரும். 2-வே சுவிட்சை அடுத்து எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லித்தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸை வந்து தியரிட்டிக்கலாக தெரிஞ்சதை விட நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு போர்டு சின்ன ஒரு 2 சுவிட்சு 3 சுவிட்சு இந்த மாதிரி இருக்கிற போர்டு கழட்டி பாருங்கள். இல்லை பழைய சுவிட்ச் போர்டு இருந்தால் கொடுத்து சப்ளை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எது ஃபேஸு எது நியூட்ரல்னு. வேலைக்கு ரொம்ப முக்கியம், டெஸ்டரு ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமேல தான் நீங்கள் அந்த போர்டே ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த சுவிட்சு மற்ற கனெக்ஷனை நீங்கள் கை வைக்கணும். எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். மெயின் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த சுவிட்சாக இருந்தாலும் கை வச்சுட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் ஆன் பண்ணி விட்டு பாருங்கள். கரண்ட் இருக்கும்போதே கை வைக்க வேணாம். சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது வந்து எலக்ட்ரிசிட்டி மற்ற வேலை மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.